ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th 10th இங்கிலீஷ் கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் தான். அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் கொஷின் எல்லாமே எப்போதுமே ஹின்ஸாக மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஹின்ஸில் உள்ள எல்லா லெட்டர்ஸும் எல்லா வாக்கியங்களும் எதில் இருக்கணும்? நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ இதை வச்சு மட்டும்தான் நாம் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. 5 மார்க்குமே நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அதுக்கான மெத்தட் என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது கொடுத்துருக்கிற ஹின்ஸ் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க. இப்போ 5 மெத்தட் என்னன்றது நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, அவுட்லைன். இப்போ அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ்குள்ளே தான் நம்ம என்ன கண்டென்ட்டோ அதை கொடுப்போம். அந்த பாக்ஸை ஹைலைட் பண்ணி காமிங்க. நீங்கள் என்ன வேணாலும் பார்டர் போடலாம். டைம் இருந்தால் என்ன வேணாலும் பார்டர் போட்டு டிசைன் பண்ணலாம். இல்லையா, போட்டிருக்கிற அந்த கட்டத்தை, சுற்றி இருக்கிற கட்டத்தை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிங்க, டார்க் பண்ணி காமிங்க. இரண்டாவதாக டைட்டில் அண்ட் அட்ரஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டோட டாப்பில் நான் காஞ்சி ஃபுட்வேர்னு கொடுத்துருக்கேன். இதுதான் டைட்டில். நீங்கள் உங்களுடைய நேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவர்களுடைய நேமோ ஏதோ கொடுத்து ஃபுட்வேர்னு ஒன்று வைக்கலாம். இல்லை RM ஷாப், ராஜ் ஷாப், எது வேணாலும் வைக்கலாம். இல்லை RM ஃபுட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வைக்கலாம். அடுத்து அட்ரஸ். அட்வர்டைஸ்மெண்ட்டோட பாட்டம் கார்னரில் அட்ரஸ் கொடுங்க. கண்டிப்பாக டோர் நம்பர் இருக்கணும், ஸ்ட்ரீட் இருக்கணும், ஊர் இருக்கணும், பின்கோட் நம்பர் இருக்கணும், செல் நம்பர் இருக்கணும். அது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் உங்களுடைய ஊர் அட்ரஸ் கூட கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். செல் நம்பர் நீங்கள் எக்ஸாக்ட் நம்பர் உங்களுடைய நம்பர் கொடுக்காமல் ஏதாவது ஒரு 10 நம்பர் எழுதி வைங்க. மூன்றாவதாக அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்பான பிக்சர். நான் இங்கே 2 வகையான செப்பல் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஷூ வரைய தெரிஞ்சால் ஷூ வரைஞ்சிக்கலாம், எது வேணாலும் வரையலாம். உங்களுக்கு வரக்கூடிய பிக்சர் என்னவோ அது வரைஞ்சிக்கோங்க. ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்பான ஏதோ ஒரு 2 பிக்சர் இருந்தால் போதும். நான்காவது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தொடர்பான கேப்ஷன்ஸ் வைக்கிறது. அதாவது பை 1 கெட் 1, ஃப்ரீ கிஃப்ட்ஸ், அதெல்லாம் இந்த செப்பல் கடையில் என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத ஹைலைட் பண்ணி காமிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ரஷ். நான் இது என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக எல்லாத்துக்குமே இந்த கேப்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஐந்தாவதாக ப்ராடக்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். கேள்வியில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க? நியூ டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து லோ ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க, சேஃப்கார்ட் கொடுத்துருந்தாங்க, 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த 5 மெத்தடையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முழுவதுமாக 5 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கலாம்.